இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் இந்த மாதம் முழுவதும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க இறைவனிடத்துல மன்றாடி செபிப்போம். கடந்த மாதத்திற்காக இறைவனுக்கு நன்றியை செலுத்துவோம். இறைவனுடைய திருப்பிரசன்னம் நம்மை வழிநடத்த தொடர்ந்து மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இந்த மறையுரையினுடைய ஒரு தொடக்க ஜெபமாக கடந்த வெள்ளிக்கிழமை அன்று கத்தோலிக்க திரு அவை சார்ந்த 2 அருட்சகோதரிகள் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது 3 பெண்களை அவர்கள் டெல்லிக்கு அழைத்து சென்றதாகவும், அதை கண்ட பஜ்ரங் தள் என்கிற ஒரு இந்து அமைப்பினருடைய ஒரு டிக்கெட் பரிசோதகர் அவர்களை காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார். 2 பிரிவுகளில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து இருக்கிறார்கள். கட்டாய மதமாற்றம் மற்றும் ஆழ்கடத்தல் என்கிற 2 பிரிவுகளில். அன்புமிக்கவர்களே, இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 25 இந்திய நாட்டினுடைய குடிமக்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு பிடித்தமான மதத்தை பின்பற்றவும் அதை பரப்புரை செய்வதற்குமான அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்திய நாடு ஒரு மத சார்பற்ற நாடு. இந்த மத சார்பின்மைக்கு களங்கம் விளைவிக்கும் வண்ணமாகத்தான் இந்த 2 அருட்சகோதரிகள் மீது பொய்யான வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அருட்சகோதரிகளுடைய விடுதலைக்காக மன்றாடி ஜெபிக்கவும், வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் இந்த அநீதிக்காக குரல் கொடுக்கவும், எழுதவும், பேசவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கொடுமைகள், இந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அநீதி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் மௌனம் காக்கிற நேரத்துல, வெறும் ஜெபத்தோடு இதை விட்டு விடுகிற நேரத்துல நமக்கான நீதி கிடைப்பதற்கு தாமதமாகலாம். ஆகவே ஜெபிப்பதோடு மட்டுமல்லாமல் வாய்ப்பு கிடைக்கிற நேரத்துல எல்லாம் நம்முடைய உரிமைகளை பற்றின விழிப்புணர்வை எல்லோருக்கும் கொண்டு செல்லவும், அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித அல்போன்சுஸ் லிகோரி என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. கத்தோலிக்க திரு அவையில ஆயராகவும் மறை வல்லுநராகவும் அதே நேரத்தில் ஆன்ம குருவாகவும் இருந்தவர் தான் இந்த மாபெரும் புனித அல்போன்சுஸ் லிகோரி என்பவர். புனித இரட்சக சபையினுடைய நிறுவனர் தான் இந்த புனித அல்போன்சுஸ் லிகோரி என்பவர். திருச்சபையில் இருக்கிற மாரல் தியாலஜி என்று சொல்லுவோம், அறநெறி நீதிசார் இறையியல், அந்த மாரல் தியாலஜி என்று சொல்லப்படுகிற அந்த இறையியலினுடைய பாதுகாவலராகவும், ஒழுக்க அறநெறி சார்ந்த இறையியலுக்கு வித்திட்டவராகவும், அந்த இறையியலுக்காக பல புத்தகங்களை எழுதியவருமாகத்தான் திருச்சபையுடைய வரலாற்றில் இந்த புனித அல்போன்சுஸ் லிகோரி பார்க்கப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, புனித இரட்சகர் சபை மூலமாக அன்னை மரியாளுடைய பக்தியையும் நற்கருணை பக்தியையும், அதே நேரத்துல சிலுவை பாதையின் வழியாக இயேசுவின் துன்பத்தின் வழியாக, அதே நேரத்துல பாடுகளினுடைய அந்த பக்தி முயற்சியையும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் அதிகமாக ஊன்ற செய்தவர் தான் இந்த புனித அல்போன்சுஸ் லிகோரி என்பவர். இவருடைய சபை குருக்களாலே இவர் வெறுத்து ஒதுக்கப்பட்டாலும், தன்னுடைய வாழ்நாளினுடைய கடைசி பகுதியில பார்வை இழந்து மிக வேதனைக்கு உட்பட்டவராக இருந்தாலும், தன்னுடைய துன்பத்தையும் துயரத்தையும் இயேசுனுடைய பாடுகளோடு இணைத்து புனிதத்தில் வாழ்ந்து மரித்தவர் தான் இந்த புனித அல்போன்சுஸ் லிகோரி என்பவர். இவருடைய பரிந்துரையால் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகளை திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காகவும் நம்முடைய விசுவாசத்தை பரப்புவதற்காகவும் பயன்படுத்துகிற ஒரு பாக்கியத்தையும், துன்பங்கள் வருகிற நேரத்துல அதை தாட்சியோடும் பொறுமையோடும் எதிர்கொள்கிற ஒரு நல்ல மனதை இறைவன் தர வேண்டுமாய் இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகிறார். சொந்த ஊர் மக்களாலேயே இவர் வெறுத்து ஒதுக்கப்படுகிறார். சொந்த ஊர் மக்கள் இவரை கண்டுகொள்ளவில்லை. சொந்த ஊர் மக்கள் இயேசுனுடைய அரும் பெரும் வல்ல செயல்களை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. காரணம், அவர்கள் இயேசுவை சந்தேகத்தோடு பார்த்தார்கள். இவர் தச்சரின் மகன் அல்லவா, இவர் மரியாவின் மகன் அல்லவா, இவருடைய உறவினர்கள் எல்லாம் நம்ம ஊர்ல இல்லையா, அப்படி என்று அவன் நம்பிக்கையால் விசுவாசத்தை இழந்த மக்களைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்கும் ஆழப்படுத்துவதற்கும் வளர்த்தெடுப்பதற்கும் எத்தனையோ வாய்ப்புகள் நமக்கு இருந்தாலும், இன்றும் பல கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பிரிவினை சபைகளுக்கும் அல்லது அபிஷேக கூட்டங்களுக்கும்
இறை அனுபவத்திற்காக செல்லுவது இந்த நிகழ்வுக்கு ஒப்பாகும் என்பதைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கத்தோலிக்க திரு அவையில் இருக்கிற திருவருட்சாதனங்கள், அதிலும் குறிப்பாக திருப்பலியில் இருக்கிற அந்த தொடக்க சடங்கு, பாவ மன்னிப்பு சடங்கு மற்றும் இறை வார்த்தையினுடைய பகிர்வு, அதற்கு பிறகு இருக்கிற நற்கருணை பவனி, அதற்கு பிறகு இருக்கிற அந்த அர்ச்சிப்பு, திருவிருந்து நிகழ்வு, சில இறுதி ஜெபம் மற்றும் இறை ஆசிரியங்கிற இந்த உத்தமமான திருப்பலியில நம்முடைய விசுவாச வாழ்விற்கு தேவையான அனைத்து புதையல்களும் பொக்கிஷங்களும் இருந்தாலும் நம்முடைய மனம் என்னவோ வெறும் ஆடல் பாடல்களுக்காகவும் இசைக்காகவும் உடல் ரீதியாக நமக்கு கிடைக்கிற அந்த அனுபவத்திற்காகவும் தான் இயங்குகிறதே ஒழிய கத்தோலிக்க திரு அவையில் இருக்கிற இந்த பொக்கிஷங்களை அனுபவிக்க நமக்கு மனம் தோணுவதில்லை. அன்பு மிக்கவர்களே, இதைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு சொல்லித் தருகிறார். நம்முடைய விசுவாசம் என்பது மிகப்பெரிய அதிசயங்களில் இல்லை, சாதாரண நிகழ்வுகளில் தான் நம்முடைய விசுவாசத்தினுடைய பார்வை இருக்க வேண்டும். ஒவ்வொரு காலையும் இறைவனுடைய பிரசன்னத்தையும் இறை அன்பையும் நமக்கு உணர்த்தவில்லையா? ஒவ்வொரு சூரிய உதயமும் ஒவ்வொரு சூரியனுடைய மறைவும் இறைவனுடைய உடனிருப்பை நமக்கு உணர்த்தவில்லையா? நாம் காணுகிற பறவையினுடைய பாடல்கள், இயற்கையினுடைய அதிசயம், இவை அனைத்தும் இறை பிரசன்னத்தை நமக்கு உணர்த்தவில்லையா? அன்பு மிக்கவர்களே, இறை வார்த்தை மற்றும் திருவருட் சாதனங்கள் வழியாக இறைவனுடைய உடனிருப்பை நாம் உணர்ந்து கொள்ளத்தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். மிகப்பெரிய அதிசயங்களை தேடி நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்த முயற்சி செய்யாமல் அன்றாட சாதாரண நிகழ்வுகளில் இறைவனுடைய பிரசன்னத்தையும் இறைவனுடைய உடனிருப்பையும் உணர்ந்து கொள்ள இறைவனிடத்துல மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.